பகுதியில் காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் கடந்த 3 நாட்களாக இருசக்கர வாகன சோதனையில் ஈடுபட்டு 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கடந்த 3 நாட்களாக முத்தையாபுரம் காவல் நிலையம் முன்பு உரிய ஆவணங்களுடன் தங்கள் இருசக்கர வாகனங்களை மீட்க காத்திருந்தனர். இந்த நிலையில் காவல் அதிகாரி எந்த நடவடிக்கையோ அல்லது முயற்சியோ எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் முத்தையாபுரம் காவல் ஆய்வாளர் கிங்ஸ்லி தேவானந்தை பணியிட மாற்றம் செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்தியாபுரம் பகுதி தொழிலாளர் விடுதலை முன்னணி செயலாளர் நான் இக்பால் வளவன் கடந்த 3 நாட்களாக முத்தியாபுரம் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் நடந்து வரும் வாகன சோதனையில் மிகவும் பின்தாங்கிய மக்களின் வாகனங்கள் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நேற்று சொல்லப்போனால் 3 நாட்களாக அதிரடி வேட்டையில் காவல்துறை அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை ஆங்கெங்கே வேலை பார்த்து வந்து கொண்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வாகனத்தை காவல் ஆய்வாளர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் துணை ஆய்வாளர் ஒரு 50க்கும் மேற்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து வைத்திருந்தார்கள். அதற்கான தகுந்த ஆதாரம் வேண்டும், இன்சூரன்ஸ், லைசன்ஸ் அப்படின்ட்டு கேட்கும்போது எல்லா வாகனத்துக்கும் அது இப்போதைக்கு யாரிடமும் இருப்பதில்லை. அதை கேட்கும்போது காவல் ஆய்வாளர் அடாவடித்தனமாகவும் நமது மக்களை மதிக்காத முறையிலும் வார்த்தைகளை விட்டுவிட்டார். நான் இக்பால் வளவன் இன்று மாலை 7 மணி அளவில் முத்தியாபுரம் காவல் நிலையத்தில் போய் வாக்குவாதம் பண்ணி 25 வாகனத்தை இன்று விடுபட்டேன். முத்தியாபுரம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வருகின்ற நாட்களில் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்களின் வாகனத்தை உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பறிமுதல் செய்வதை தடுக்க வேண்டும். அதற்கு மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு தனிக்குழு அமைக்க வேண்டும். முத்தியாபுரம் காவல் ஆய்வாளர்களுக்கு நீங்கள் அறிவுரை செய்ய வேண்டும். எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க காலதாமதம் ஆகாது. இருந்தாலும் இனி வர்ற காலத்தில் பாதிக்கப்பட்ட உழைக்கும் வர்க்கத்தை இந்த காவல் ஆய்வாளர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கும் பொழுது கேட்டை பூட்டிவிட்டு நீ உள்ளே வராத என்று என்னிடையுமே நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னையும் மட்டும் தான் நீ கூப்பிட்டீங்க, இக்பால் நீங்க உள்ள வாங்கன்ட்டு. நான் 50 பேரை ரோட்ல நிப்பாட்டி வச்சு ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எங்களோட கட்சி மிக வலிமையான கட்சி. இனிமேல் இந்த ஒரு தவறு நடக்காத வரைக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இதை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தையின் சார்பாக. தொடர்ந்து இது போன்ற அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் முத்தியாபுரம் காவல் ஆய்வாளர் அவர்களை தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் திரு மதன் அவர்கள் இவர்களை இடைமாற்றம் செய்ய வேண்டும். தொடர்ந்து அங்கே முத்தியாபுரத்துக்கு செய்தி வருகின்றது. இவருடைய பயணம் மக்களுக்கும் அங்கே செயல்படக்கூடிய காவலர்களுக்கும் இடையூறாக இருக்கின்றது. ஆகவே இந்த காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து ஒரு மகத்தான ஒரு காவல் ஆய்வாளரை முத்தியாபுரம் பகுதிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு உதவியாக இருக்குமாக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காவல் ஆய்வாளர் சரியான முறையில் அவருடைய பணியை செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் அவருடைய பெயர்
தவறாகவே புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இன்று 50க்கும் மேற்பட்ட நபர்களை 18, 19, 20 வயசு பசங்க அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலைக்காண்டி வேலைக்கு போறாங்க. பசங்களை போய் அது உங்களுடைய பார்வைக்கு இந்த சேனல் மூலியமா தெரியப்படுத்தும் என்று நினைக்கிறேன். இந்த காவல் ஆய்வாளரை இடைமாற்றம் செய்ய வேண்டும். அடுத்து சரியான ஒரு நபரை நியமித்து இருக்கின்ற மக்களுக்கு, இருக்கின்ற முத்தியாபுரம் பகுதி மக்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய அதிகாரியை இங்கு நியமிக்க சொல்லி விடுதலை கட்சி சார்பாக அறிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.